ஏன்னா இந்த பாடல் வந்து சாதாரணமாக ஒரு காதல் பாடலாக ஜென்ரலான வார்த்தைகள் மட்டும் கடந்து போகாமல் அந்த படத்துடைய மொத்த கதையும் கருவையும் உள்ள வச்ச ஒரு விஷயமா இருக்கு. இது டைரக்டர் வந்து ஃபுல்லா அதை நரேட் பண்ணாம இருந்திருக்காரு. ஸோ அது பின்னாடி இருக்கிற விஷயம் பத்தி சொல்லுங்க. நிச்சயமா. நீலோத்திங்கிற சொல் உருவாகிறதுக்கு காரணமே அந்த கதை தான். 2வது நான் கிராமங்கள்ல நெறைய வந்து நீல மலர பார்த்துருக்கேன். ம். அது அதிகமா யாருமே கவனிக்க மாட்டாங்க. நம்ம ம். வாசல்ல தான் பூத்திருக்கும். கிணற்று அடியில பூத்திருக்கும். குளத்தங்கரையில பூத்திருக்கும். யாரும் கண்டுக்க மாட்டோம் அத. தேவைப்படலன்னு நெனைக்கிறாங்க போல இருக்கு அவங்களுக்கு. நம்ம ஆண் சார்ந்து இருக்கனால நம்ம அந்த பூ மேல நமக்கு ஆமா. கிரேஸ் இல்ல. பெண்களா இருக்கவங்க கூட ஏன் அந்த பூ அது கவரல அல்லது மனம் இல்லாத பூவா என்ன நெனைச்சாங்கன்னு தெரியல. அந்த ஒரு ஞாபகம் அந்த நேரத்தில எனக்கு வந்தது. அப்புறம் முத்தொள்ளாயிரத்தில ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. ஓகே. அ "கார்நறு நீலம் கடிய கயத்து வைகளும், நீர்நிலை நின்ற தவங்கொல்லோ, கூர்முனை வேல் வண்டிருக்க தக்கனார் வாமான் வழுதியான், ம். கொண்டிருக்க பெற்ற குணம்னு" ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும். அந்த பாடலுடைய விளக்கமா அந்த புலவர் என்ன சொல்றாருன்னா, "அ தினசரி நீ இங்க பூக்குற. நீ பூக்குறதுக்கான காரணம் எனக்கு தெரியுது. இந்த வழியா உனக்கு பிடிச்ச ஒரு வீரன் போவான். அவன் மார்புல போய் ஒரு மாலையா நீ சேர்ந்துற மாட்டியான்னு ஏங்கி ஏங்கி தான் பூக்குற." அப்படிங்கிற மாரி விளக்கம் ஒண்ணு இருக்கும். அந்த நேரத்தில எதேர்ச்சியா எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. திட்டமிடலாம் இல்ல. ஓகே. இதுக்கு என்ன சொல்லலாங்க அப்போ அது தானானா டியூன் இருக்கு. நீலப்பூவேன்னு எழுத முடியாது. அப்போ என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாங்கும்போது, சரி செல்லமா நம்ம வந்து கண்ணே கனியுமுதேன்னு கொஞ்சுற மாரி நீலோத்தின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னு அது ஆரம்பிச்சது தான் அந்த சொல்லு.